சிவனின் அருளும் பெருமாற்றமும். நந்தியோட இந்த தடையற்ற தவத்துக்கு அவனோட பக்தியின் வெற்றியா சிவபெருமானே நேரில் காட்சியளிச்சார். அவனோட அந்த தவத்தோட உச்சகட்டமா அந்த காடே ஒரு தெய்வீக ஒளியால நிறைஞ்சது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து ஒரு பிரகாசமான உணர்வுபூர்வமான தெய்வீக சக்தி அலைகளுக்கு நடுவுல நந்திக்கு முன்னாடி தோன்றினாங்க. நந்தியோட அந்த உண்மையான பக்தியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட சிவனோட கம்பீரமான குரல் அந்த பகுதி முழுக்க எதிரொலிச்சது. நீ என் உண்மையான பக்தன். சிறுவன் நந்தியோட தவம் மரணத்தையே வெல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியா உருமாறின தருணம் இதுதாங்க. அப்போ சிவபெருமான் நந்திக்கு 3 மாபெரும் வரங்களை கொடுத்தார். முதலாவது, அவனுக்கு இருந்த அந்த குறுகிய ஆயுள் நீக்கப்பட்டு மரணமற்ற நிலை, அதாவது அமரத்துவம் கிடைச்சது. 2வது, சிவனோட சொந்த வாகனமா இருக்கிற மாபெரும் பாக்கியம். 3வது, என்றென்றைக்கும் சிவனோட அத்தனை கோவில்களுக்கும் அவரே நிரந்தர காவலன் அப்படிங்கிற அந்தஸ்து. நந்தியோட தலைவிதியே இப்ப தலைகீழா முற்றிலுமா மாறிடுச்சு.